வணக்கம், நான் யோகானந்த் பாண்டியன் பேசுகிறேன். பகுஜன் சமாஜ் கட்சி தமிழக மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட செய்தி தமிழகத்தையே உலுக்கியிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தினமும் இதுபோன்ற கொலைகள் நடந்து வந்தாலும் ஒரு பிரபலமான நபர் இதுபோன்று கொலை செய்யப்படும் போது அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. இதுபோன்ற கொலைகள் அடிக்கடி நடந்து வருவது ஊடகங்களாலேயே மறைக்கப்பட்டு வருது. சரி, இந்த பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் என்று சொல்லப்படுகிற இந்த ஆம்ஸ்ட்ராங் யாரு என்று பார்த்தால், இவர் தலித் மக்களுக்காக குரல் கொடுத்து வந்திருக்கிறார். இவர் ஒரு வழக்கறிஞராகவும் இருக்கிறார். இவர் மீதே பல வழக்குகள் உண்டு. இவர் சென்று வந்த பாதையும் கட்ட பஞ்சாயத்து என்ற வகையில் தான் இருந்திருக்கிறது. ஆனால் இவர் பேசின சில பேச்சுக்களை கேட்கும்போது நாம் சொல்லக்கூடிய அதே விஷயத்தை தான் இவரும் சொல்லியிருக்கிறார். அதாவது இந்துக்கள் ஒத்துமை, தலித் சமூக மக்களும் வன்னியர் சமுதாய மக்களும் ஒத்துமையாக இருந்தால் ஆட்சியை கைப்பற்ற முடியும் அப்படிங்கிற ரீதியில் அவர் பேசியிருக்காரு. அதே மாதிரி திமுகவை எதிர்த்தும் குரல் கொடுத்திருக்காரு. திருமாவளவனும் தலித் சமுதாயத்திற்காக கட்சி நடத்தினாலும் அவர் பதவி வேண்டி திமுகவுடனேயே கூட்டணி அமைச்சிருக்கிறாரு. தலித் மக்களுடைய வாக்கு சதவீதம் 35% அளவிற்கு இருந்தாலும் அவர்கள் ஏன் தனித்து செயல்படுவதில்லை என்றால் இந்த காரணங்களுக்காக தான். பெரிய கட்சிகள் எங்கே இவன் நமக்கு போட்டியாக வந்து விடுவானோ என்ற பயத்தினிலை இவர்களை ஒழித்து கட்டிவிடுவார்கள் என்ற நிலை உள்ளது. இப்போது கூட இவரை கொலை செய்து விடலாம் என்ற தகவல் உளவுத்துறை மூலமாக காவல்துறைக்கு 3 முறை சொல்லப்பட்டதாகவும், ஆனாலும் இவருக்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்படாத ஒரு சூழ்நிலையில் தான் இந்த கொலை நடந்திருக்கு. ஆகவே மேல்மட்ட அளவில் இது பெரிய தலைவர்களுக்கு தெரிந்தே நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. சமுதாய ஒற்றுமை பற்றி பேசி வந்த இவர் பெரம்பூர் பகுதியில் மட்டுமே இவரை பற்றின போஸ்டர்களும் பேனர்களையும் பார்க்க முடியும். இவர் ஒரு பெரிய தலைவர் இல்லை என்று எல்லோரும் நினைத்து கொண்டிருந்த போது ஒரு மரணத்திற்கு பிறகு அத்தனை தலைவர்களுடைய ஆதரவையும் பெற்றிருக்கிறார். தேசிய அளவிலும் கூட பெரிய கட்சி தலைவர்கள் அனுதாபம் தெரிவித்திருக்கும் போது இவருடைய பணி எவ்வளவு வேகமாக நடைபெற்றிருக்கிறது என்று தெரிய வருது. இனிமேலாவது சட்டம் ஒழுங்கை தமிழகத்தில் சரியான முறையில் திமுக காப்பாற்றும் என்று எதிர்பார்க்கிறோம். நன்றி, வணக்கம். ஒரு இடத்துல 38% ஒரு செய்யூர் தொகுதியில் போய் 44% ஷெட்யூல் காஸ்ட் மக்கள் இருக்கிறாங்கன்னா அங்கே ஒரு 35% வன்னியர் மக்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு கும்படி பூனியில் ஒரு 36% இருக்கிறாங்க. ஈக்குவலாக 36% மக்கள் இருக்கிறாங்க. எங்கே போய் பார்த்தாலும் இந்த 2 சமூகம் மெஜாரிட்டியாக இருக்குது. வாக்கு பெட்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த மக்களுடைய ஓட்டு அதிகமாக இருக்குது. 80% 70% இந்த மக்களுடைய ஓட்டு இருக்குது. இந்த சமூக மக்கள் ஒருங்கிணைந்தால் தான் நாட்டில் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவாங்கன்றதால ஒரு சூழ்ச்சி தந்தத்தால் இன்னைக்கு இந்த மக்கள் வேறுபட்டு இன்னைக்கு வன்னியருக்கு எதிரி யாரான்னா பறையன் தான், பறையனுக்கு எதிரி யாரான்னா வன்னியர் தான் அப்படின்ற சூழ்நிலை இன்னைக்கு மனநிலையை உருவாக்கி வச்சிருக்கலாம். எங்க அப்பா திமுக வானான்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க. எங்க அப்பா இருந்த அண்ணா திமுக வானான்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க. இங்க இருக்கக்கூடிய தலைமை, நான் தலைவரா இருக்கக்கூடிய நானு, வாங்க ஸ்டாலினை முதலமைச்சர் ஆக்கலாம் அப்படின்னு உங்களை கொண்டு போனா தப்பா சரியா? தப்பா சரியா? ஆல்ரெடி எங்க அப்பா திமுக இருந்தாரு. நான் அந்த கட்சியிலே இருந்துட்டு போயிடுவேன். அந்த கட்சி வேணாம், எங்க அப்பா அந்த திமுக வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சமூக விடுதலை வேணும், இந்த சமூக தலைவரோட தலைமை வேணும்னு சொல்லிட்டு வந்துட்டேன். திருப்பி அதே இடத்துக்கு போறதுக்கு எதுக்கு இந்த இயக்கம், எதுக்கு இந்த கட்சி? கேட்கணுமா இல்லையா? கேட்கணுமா இல்லையா? யாரும் கேட்கறதே கிடையாது. எதெல்லாம் விட்டு வந்தோமோ அதே இடத்துக்கு போறாங்க. எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்கலான்னு அடுத்தது பார்த்தீங்கன்னா உதயநிதியை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு கூட கூட்டு போவாங்க. நம்ம எப்படி ஆள்றதுன்னு தான் நம்மளோட நோக்கமா இருக்கும். இதான் பகுஜன் சமாஜ் கட்சியோட கொள்கை.